ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, பெரியவா திருப்பாதம் சரணம். நம்மளோட 21 தலைமுறை பாவத்தாலையும் சாபத்தாலையும் நாம் படுற கஷ்டத்தை போக்கி நம்மளோட பணத்தை காப்பாற்றி உடனடியாக பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு 5 தானத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பெரியவா சொன்ன ஒரு 5 தானத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். என்ன சார் இது 21 தலைமுறை பாவத்தை போக்கும் சரி, சாபத்தை போக்கும் சரி, ஆனால் பணத்தை காப்பாற்றுன்னு சொல்கிறீங்களே, அது எப்படி? நம்மளோட இந்த பிறவி இருக்கு இல்லையா, நம்ம அனுபவிக்கிற இந்த பிறவிலாம் ஏதோ ஒரு கர்ம வினையின் காரணமாக தான் இந்த பிறவி. இந்த பிறவியில் நாம் செஞ்சுருக்க கர்ம வினையை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தானே. இதுக்கு நமக்கு உறுதுணையாக இருந்து செயல்படுத்தக்கூடிய 3 கிரகங்கள் இருக்குது. அதாவது நம்ம நல்லது கெட்டது ரெண்டையுமே அனுபவிக்கிறதுக்கு. அதில் சனி, ராகு, கேது இந்த 3 கிரகத்தோட செயல் இல்லாமல் நம்ம கர்ம வினை முடியவே முடியாது. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிடத்தில் இந்த சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இந்த பெயர்ச்சி இடமாற்றம் இதெல்லாம் இருக்கிறப்ப நம்மளோட வாழ்க்கை ஒன்று கொஞ்சம் ஸ்லோவாக மேலே போகும், இல்லைனா அப்படியே ஸ்லோவாக கீழே வரும், இல்லைனா அதில் பாதாளத்தில் வந்துடும். இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 12ஆம் இடம், ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துக்கு சில கிரகங்கள் வரும்போது நம்ம எவ்வளோ உச்சத்தில் இருந்தாலும் சரியான அடி வாங்குவோம். இந்த மாதிரி நடக்கிறத தடுக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் ரொம்ப எளிமையாக சில தானங்களை வச்சுருக்கிறாங்க. இதை பெரியவா வாழ்ந்த காலத்தில் நிறைய பேருக்கு இதை தான் சொல்லுவாங்க. அப்படி சூழ்நிலையில் இருக்கிறவங்க அதிலேருந்து உடனே விடுதலை கிடைக்கிறதுக்கும் உடனே அதுலேருந்து வெளிவரத்துக்கும் முதல்ல நாம் இவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து வெளிக்கொண்டு வரத்துக்கு நாம் செய்கிற சின்ன தானம் நம்மளை காப்பாற்றுமா? எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். நம்ம தானம்ங்கிறது சின்னதாக செய்ய போகிறோம்னு சொல்கிறீங்க, எப்படி காப்பாற்றும்? தானத்தோட பலனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மகாபாரத கதையிலேருந்து ஆரம்பிப்போம். நம்ம எல்லாருக்கும் மகாபாரதத்தில் பிடிச்ச கேரக்டர் கர்ணன். அவரை சொல்லும்போது கொடைவள்ளல் கர்ணன் சொல்லணும். அதுதான் அவருக்கு நம்ம செய்கிற பெருமை. கர்ணனோட கையில் இருக்க விஜயதனுசை தன்னோட தேரில் வைக்கிறார். வச்சுட்டு ஆழ புதஞ்சிருக்க அந்த தேரை மீட்டெடுக்கிறதுக்காக தேர்லேருந்து கீழே குதிக்கிறார். இதை பார்த்துட்டு இருந்த பரமாத்மா கிருஷ்ணன் சொல்கிறார், அர்ஜுனா, இதோ சமயம் வந்துருச்சு. விஜயதனுசை கர்ணன் கீழே வச்சிட்டான், உன்னோட காண்டிபத்தை தயாராக வச்சிரு. உடனே அர்ஜுனன் சொல்கிறார், பரமாத்மா என்ன சொல்கிறீங்க? அவன் மகாவீரன், அவன் ஆயுதம் இல்லாமல் இருக்கும்போது அவனை தாக்குறது ஒரு சுத்த வீரனுக்கு நல்லது கிடையாது, இது போர் தர்மம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். தர்மம் அதர்மம் பற்றிலாம் நீ பேச வேண்டாம். எப்போவோ கௌரவர்கள் தர்மத்தெல்லாம் விட்டு அதர்மத்தை நோக்கி ரொம்ப தூரம் போயிட்டாங்க. அதனால் என்னோட வார்த்தையை நம்பு, காண்டிபத்தை தயாராக வை அப்படின்னு சொல்லுவார். வேறு வழி இல்லாமல் சரியான சமயம் கீழே குடிஞ்சு அவர் தேர் சக்கரத்தை தூக்குறப்ப அவரோட நெஞ்சை குறி வச்சு அர்ஜுனன் ஒரு அம்பை எஞ்சிருவார். எஞ்சவனே கர்ணன் கோபம் வரும். அடே அர்ஜுனா மூடனே, ஆயுதம் இல்லாமல் இருக்க ஒரு வீரனை தாக்கக்கூடாதுன்னு ஒரு போர் நியதி இருக்கே, அது தெரியாமல் தாக்கிட்டியே அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவார். உடனே கிருஷ்ணன் சொல்லுவார், அதெல்லாம் பொருட்படுத்தாத, அடுத்த அம்பை அவன் மேலே எய்யின்னு சொல்லுவார். அடுத்த அம்பு போகும், ஆனால் அவர் கிட்ட போனதும் செயலிழந்து போயிடும். கிருஷ்ணன் உடனே அடுத்த அம்பை எய்யின்னு சொல்லுவார். அது மாதிரி பல அம்புகள் கர்ணனை நோக்கி போகும், ஆனால் எதுவுமே செயல்படாது. கிருஷ்ணன் கீழே குனிஞ்சிட்டு சிரிப்பார். உடனே அர்ஜுன் கேட்பார், கிருஷ்ணா என்னது இது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னதும், நான் நினச்சதை விட அவன் வலிமை வாய்ந்தவன் அப்படின்னு சொல்லுவார். என்ன சொல்கிற அப்படின்னதும், அவன் ஒரு விதத்தில் உன்னோட சுத்த வீரன், அதை விட உன்னோட சிறந்த தர்மவான், அவன் செஞ்ச தர்மம் அவன் தலையை காப்பாற்றுதுன்னு சொல்லுவார். கிருஷ்ணா இப்போ நம்ம என்ன பண்ணுறது? ஏதாச்சும் பண்ணி என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா ஒரு அம்பு தான் பட்டிருக்கு, அந்த அம்பை பிடுங்கி போட்டுட்டு திரும்ப கர்ணனால் தாக்கிட முடியும். உடனே கிருஷ்ணன் ஒரு அந்தணன் வேடம் எடுப்பார். எடுத்து நேராக கர்ணன் இருக்க இடத்துக்கு வருவார். கர்ணா கர்ணா எங்கே இருக்க அப்படின்னு தேடிட்டு வர மாதிரி வருவார். கர்ணன் படுத்து கிடக்கும்போதே, ஐயா சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார். உன்னை பார்த்து ஒரு தர்மம் கேட்டுட்டு போகலான்னு வந்தேன், உன் நிலைமையே இப்படி இருக்குது, இப்போ நீ எனக்கு தர்மம் கொடுக்குற நிலைமையிலையா இருக்க அப்படின்னதும் கர்ணன் சொல்லுவார், நான் வாழ்க்கையில் எவ்வளவோ தர்மம் பண்ணிட்டேன், என்னோட கடைசி நிமிடத்தில் நான் இருக்கிறேன், அதனால் என்கிட்ட இப்போ என்ன இருக்கோ அதை தர்மமாக கேட்டு தன்னோட கடைசி நிமிஷம் கூட கர்ணன் தர்மம் பண்ணா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நல்ல பேரை கொடுங்க அப்படின்னு கேட்டதும், சரி உன் விருப்பப்படியே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இத்தனை நாளாக நீ பண்ண தர்மத்தோட பலன் இருக்கு இல்லையா, அந்த பலனை எனக்கு தாரவாத்து கொடு அப்படின்னு சொல்லி அந்தணன் ரூபத்தில் இருக்க கிருஷ்ணன் கேட்பார். அப்படியே ஆகட்டும்னு சொல்லி கர்ணன் தன்னோட ரத்தத்தை எடுத்து அவருக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பார். என்னோட அத்தனை தானத்தின் பலனும் உங்களை சேரட்டும் அப்படின்னு சொல்லி. அடுத்த நிமிஷமே தானம் வாங்கின அடுத்த நிமிஷமே பூமியிலிருந்து அப்படியே அந்த உருவம் பரமாத்மா விண்ணுலகம் நோக்கி பெரிய உருவமாக போய்கிட்டே இருப்பார். கர்ணன் அப்படியே மிரண்டு போய் பார்ப்பான். விஷ்ணுவா, சிவனா, பிரம்மனா, விநாயகனா, முருகனா, அம்பாலா, புழுவா, பூச்சியா, மிருகமா, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் அடங்கல ஒரு விஸ்வரூபம் அப்படியே உயர்ந்துக்கிட்டே போவார். கையெடுத்து கர்ணன் கும்பிடுவான். பரமாத்மா இந்த ரூபத்தை தரிசனம் பண்ண எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான தவத்தை பண்ணிகிட்ருக்கான்.
எத்தனையோ விதமான கடுமையான விரதத்தை கடைபிடிக்கிறான். எத்தனையோ பேர் பல லட்சம் வருஷமாக மந்திரத்தை சொல்கிறான். ஆனால் நான் இது எதையுமே சொல்லலை. இந்த அடியனுக்கு ஏன் இப்படி ஒரு தரிசனம் அப்படின்னு கேட்பார். தரிசனம் முடிஞ்சதும் தன்னோட விஸ்வரூபத்தை சுருக்குன பரமாத்மா எங்கேயுமே கிருஷ்ணன் அழுததாக பதிவாயிருக்காது. ஒரே ஒரு இடத்த தவிர ஓடி கர்ணனை கட்டி பிடிச்சிக்கிட்டு தர்மம் வேற இல்லை, நான் வேற இல்லை. அப்படி இருந்தும் உன்னோட முற்பிறவி பயனா நீ பண்ண அத்தனை தர்மமும் உனக்கு பலனை கொடுக்காத அளவுக்கு நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு வருத்தப்படுவார். தர்மமே வடிவமான நான் அதை செஞ்சதை நினச்சி வருத்தப்படுறேன் அப்படின்னு தான் அப்போ கர்ணன் கேட்பார். எனக்கு ஒரு வரம் கொடுங்க. ரொம்ப வருத்தத்தில் இருந்த அந்த கிருஷ்ணன், கேளு கர்ணா கேளு, என்ன வரம் வேணும் கேளு. நம்மெல்லாம் வரம் வாங்கணும்னா பல வருஷம் கடுமையான தவம் இருக்கணும். ரொம்ப ரொம்ப கடுமையான பிரம்மச்சரிய விரதம் இருக்கணும், தவம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும். சில பேர்லாம் மூச்சு அடக்கி கடலுக்கு அடியிலலாம் தவம் இருந்ததெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன். ரொம்ப ஒத்த காலில் நின்று ராவணன் தவம் இருந்ததாக படிச்சிருக்கிறேன். ஒத்த விரலில் நின்று தவம் இருந்ததாக படிச்சிருக்கிறேன். கத்தி முனையில் நின்று தவம் இருந்ததாக படிச்சிருக்கிறேன். தன்னோட தலையவே வெட்டி யாகத்தில் போட்டு தன்னோட வரத்தை கேட்கறதுக்காக செஞ்சதாக படிச்சிருக்கிறேன். ஆனால் இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் கர்ணன் தர்மம் மட்டும்தான் பண்ணியிருப்பான். அந்த தர்மத்தின் பலனாக கேட்ட உடனே கடவுள் வரம் தரேன் அப்படின்னு சொல்லுவார். என்ன வரும், அடுத்த பிறவின்னு ஒன்று எனக்கு இருக்கான்னு தெரியாது. அப்படி இருந்தால் அப்பையும் யார் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாத மனசும் பொருளும் கொடு அப்படின்னு கேட்பார். ஓடி கட்டி பிடிச்சி அழுவார் கிருஷ்ணா. இந்த உலகத்தில் முற்பிறவி காரணமாக நீ மட்டும் இப்படி பறக்காமல் இருந்ததுன்னா இந்த உலகமே உன்னை கொண்டாடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட மன்னிப்பும் கூட கேட்பார். இப்போ இங்கே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். என்ன அப்படின்னா, இப்போ அந்த மொத்த புண்ணியத்தையும் தானமாக தானே கொடுத்தாரு, அதோட பலனாக கர்ணனை காப்பாற்றிருக்கணுமே அப்படின்னு. தானம்ங்கிறது வேற, தர்மம்ங்கிறது வேற. தானம் அப்படிங்கிறது ஒருத்தங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை நாம் தெரிஞ்சுக்கிட்டு நாமளாக கொடுக்கறது தானம். அவங்க கேட்டு கொடுத்தா தர்மம். இதில் ரெண்டில் எது சக்தி அதிகம் அப்படின்னா தானத்துக்கு தான் சக்தி அதிகம், தர்மத்துக்கு சக்தி கம்மி. இப்போ நான் சொன்ன இந்த கர்ணனோட சம்பவத்தில் மற்ற எல்லாரையும் வீழ்த்துறதுக்கு கடவுள் கூட இருந்து உதவி பண்ணார். கெட்டவனே ஆனால் கூட கர்ணன் எங்கேயும் கெட்டவன் அப்படின்னு பதிவாயிருக்காது. கெட்டவர்களுக்கு துணையாக இருக்கிறதும் கெட்டவன் தானே அர்த்தம். இந்த கர்ணனோட கதையிலேருந்து தர்மத்தை பற்றி நமக்கு என்ன சொல்கிறாங்க, கடவுளே ஒருத்தனுக்கு தீங்கிழைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் கூட அவன் தர்மவானாக இருந்தால் அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாரோட உயிர் எடுக்கிறதுக்கும் கர்ணன் கிட்ட ஒரு திட்டம் இருந்தது. கர்ணனுக்கும் அப்படி ஒரு திட்டம் இருந்தது. ஆனால் கடவுளே எதிர்பார்க்காத ஒரு ஆச்சரியம் அவனோட தர்மம் காத்து நின்னது. கடவுளே ஒருத்தர்கிட்ட போய் யாசகம் கேட்குற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை தர்மம் உண்டாக்கும். அப்படிப்பட்டது தர்மம். நீங்கள் எவ்வளோ எளிமையான தர்மத்தை கொடுத்தாலும் அதுக்கு பலன் அளவிட முடியாது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 3 கிரகம் சொன்னேன். இதெல்லாம் செயல்பட விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு கவசம் எது அப்படின்னா நீங்கள் எளிமையாக கொடுக்குற தானம். அதில் கொடுக்கக்கூடிய முதல் தானம், இருக்கிற தானத்திலேயே சிறந்தது அன்னதானம். நீங்கள் மற்ற எதை கொடுத்தாலும் எல்லாரும் கொடுங்க 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 கொடுங்கன்னு வாங்குவாங்க. சாப்பாடு மட்டும்தான் ஒருத்தனுக்கு திருப்தியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு உயிர் தன் வாழ்நாளில் எதை கண்டு திருப்தி அடையும்னா சாப்பாடை மட்டும்தான். மற்ற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட அன்னதானம் ரொம்ப உயர்ந்தது. அன்னதானத்துக்காக ஒரு சின்ன கதையும் சொல்கிறேன். ஒரு குருகுலத்தில் பாடம் எடுத்துகிட்டு இருக்கிறார். அன்னதானம் பற்றி சிறப்பை பற்றி சொல்லிட்டு இருக்கார். அப்போ கேட்குறான், அன்னதானத்தோட சிறப்பு வேறு ஏதாவது இருக்கா? இதுக்கு மேலே எனக்கு தெரியாது. நீ வேணும்னா இந்த கேள்விக்கு கடவுள்கிட்ட தான் போகணும் அப்படின்னா கடவுள்கிட்ட போய் இந்த கேள்வி கேட்கறதுக்கு வழி இருக்கு. ஆனால் இருக்குப்பா, நீ தவம் பண்ணனா கடவுளை பார்க்க முடியும். அப்படியா, தவம் பண்ணுறதுக்கான வழி என்ன? வழியெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். காடு மலை கரடு முரடான பாதை அது இதுன்னு சொல்லி அலையிறான். கண்ணா அப்படின்னா அலைஞ்சி இவனும் ஒரு வழியாக தவத்தை இப்போ தான் கை கொண்டு வந்திருக்கான். ஒரு நாள் கடுமையான பசி, இரவு வேற ஆயிடுச்சு. அப்போ பார்த்தா ஒரு அடர்ந்த காடு, அது எங்கேயும் வெளியில் போய் உணவு தேட முடியாது. இருட்டாயிடுச்சா. அப்போ தூரத்தில் ஒரு மரத்து மேலே ஒரு சின்ன குடிசை இருக்க மாதிரி தெரியுது. இங்கேருந்து மெதுவாக போய் கூப்பிட்றாரு, ஐயா ஐயா. இவர் கூப்பிட்டதும் 2 பேர் கீழே வராங்க. ஒரு வேடன், அவனோட மனைவி. 2 பேரும் இரவில் மிருகங்கள் எதுவும் தாக்கிடாமல் இருக்கிறதுக்காக ஒரு மரத்து மேலே சின்னதாக குடியில் அமைச்சு அதுக்குள்ளே தங்கியிருக்காங்க. அவங்க ஏற்றி வச்ச அந்த பந்தத்தோட ஒளியை தான் இவன் பார்க்குறான். கீழே வந்தவங்க யார் என்னன்னு விசாரித்ததும் இவன் எல்லாத்தையும் சொல்கிறான். சொன்ன உடனே அப்போ அந்த வேடனோட மனைவி சொல்கிறான், நம்ம சாப்பிட்றதுக்கு தான் சாப்பாடு இருக்குது, இவருக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறது, அதனால் சாப்பாடு இல்லைன்னு சொல்லிவிடு அப்படின்னு. ஆனால் வேடனுக்கு அந்த மனசு வரல. என்ன சொல்கிறான்னா, இல்லை என்னோட பங்கை நான் அவர் கொடுக்குறேன் அப்படின்னதும் தனியாக கூப்பிட்டு சத்தம் போடுறான். உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? நம்மளே காலையிலேருந்து பசியில் இருக்கோம், நீ உன் சாப்பாடை கொடுத்துட்டு கொலைப்பட்டினியாக இருக்கணுமா? அப்படி என்ன அவசியம் இது அப்படின்னு. இல்லை பரவாயில்ல, நம்மளை தேடி வந்திருக்காரு, பசிக்குதுங்கிறாரு, இது முறை கிடையாதுன்னு சொல்லி அவனோட பங்கு சாப்பாட்டை அந்த வேடனுக்கு கொடுத்துட்டு, ஐயா நம்ம 3 பேருமே மேலே படுத்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே படுத்துருக்கான்.
திடீர்னு பார்த்தா காலையில் ஒரு கண் முழிச்சு பார்க்கும்போது பார்த்தா மேலேருந்து வேடனும் கீழே விழுந்துட்டான், அந்த வேடனோட மனைவியும் கீழே வந்துட்டாங்க. 2 பேரையும் கீழே வேட்டைக்காக நின்றுட்டு இருந்த ஒரு புலி சாப்பிட்ருது. மனசு உடஞ்சி போகிறான் இவன். என்னடா அது, நமக்கு நைட்டு பசியோட உணவு கொடுத்த வேடனுக்கும் இப்படி ஒரு நிலமை, கொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன அவன் மனைவிக்கும் இப்படி ஒரு நிலமை, என்ன கடவுளே இது அப்படின்னு சொல்லி உடனே அதே குடிசையில் உட்காந்து கடவுளை நோக்கி தவம் இருக்கிறான். கடவுள் காட்சி கொடுக்குறாரு. காட்சி கொடுத்த கடவுள் வந்து என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்குறான். இல்லை, அன்னதானத்தோட சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னு தான் தவம் இருந்தேன். அவனுக்கு நடந்ததெல்லாம் சொல்கிறான். இப்படி ஆகிப்போச்சு, அன்னதானம் கொடுத்த ஒருத்தனோட நிலைமை எப்படின்னா அப்போ அன்னதானத்துக்கு எந்த சிறப்பும் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இந்த கேள்விக்கு நேரடியாக என்னால் பதில் சொல்ல முடியாது. இந்த நாட்டில் இருக்கிற மன்னன், அவனுக்கு இன்றைக்கி குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய தங்கத்தட்டில் ஏந்திட்டு ஊர் மக்கள் வந்து அவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடுறாங்க. அந்த குழந்தைகிட்ட போய் இந்த கேள்வியை கேளு, அது பதில் சொல்லும். எப்படி குழந்தை பேசும், நீ போய் கேளுப்பா சொல்லும். வந்துட்டார். வந்தவொடனே அரசபைக்கு வந்தார். வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறார் அரசகிட்ட. ராஜாவும் அந்த முனிவரை கூட்டிகிட்டு குழந்தைகிட்ட போகிறார். என்ன ஆச்சரியம், குழந்தைகிட்ட இவர் பேசுனதும் பிறந்த குழந்தை ரிப்ளை பண்ணுது, திரும்பி பேசுது. முனிவரே, உங்கள் சந்தேகம் சரிதான். உங்கள் சந்தேகத்தை தீர்க்கறதுக்கு நானே பதில் சொல்கிறேன். அன்னதானத்தோட சிறப்பு என்னன்னு தானே கேட்டீங்க. உங்களுக்கு நேற்று இரவு உணவு போட்ட அந்த வேடன் தான் நான். இந்த ராஜாவுக்கு 12 வருஷமாக குழந்தை இல்லை. இதோ இந்த ராஜ குடும்பத்தின் வாரிசாக பிறந்திருக்கேன். அவன் அப்படி மிரண்டு போகிறான். என்ன சொல்கிறீங்க? அப்போ உங்கள் மனைவி? இதே ஊரில் ஒரு கோவில் இருக்குது, அந்த வாசலில் ஒருத்தன் பிச்சை எடுத்துகிட்ருக்கான். அந்த பிச்சைக்காரன் கூட ஒரு நாய் இருக்குது. பிச்சையாக கிடைக்கிற உணவை அவன் சாப்பிட்டது போக போடுவான். அந்த நாய் இன்னைக்கு ஒரு 4 குட்டி போட்டிருக்கு. அதில் கடைசி குட்டியாக எனக்கு நேற்று வரைக்கும் மனைவியாக இருந்த அந்த பொண்ணு இன்னைக்கு பிறந்திருக்கு. இப்போ தெரியுதா உனக்கு அன்னதானத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கேட்டுச்சான். இப்படி அன்னதானத்துக்கு ஏகப்பட்ட சிறப்பு இருக்குது. இப்படி நம்ம அன்னதானம் பண்ணுறதால நம்மளோட கர்ம வினை முற்றிலுமாக இந்த பிறவிலே நீங்கிடும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டத்தையும் போக்கும் தன்மை வந்து அன்னதானத்துக்கு இருக்குது. யார் ஒருத்தங்க அன்னதானம் பண்ணுறாங்களோ அவங்க வாழ்நாள் முடிஞ்சு மேல் லோகத்துக்கு போகும்போது அவங்க எந்த உலகத்தில் வசிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, எத்தனை வருஷம் வசிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த உலகத்தில் அவங்க வசிக்க முடியும் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்களே சொல்லுது. இந்த மாதிரி நான் உங்களுக்கு கதைகள்லாம் சொல்லி அது மூலமாக உதாரணம் சொல்லி மந்திரங்கள் சொல்கிறதோ இல்லை பரிகாரங்கள் சொல்கிறதோ பிடிச்சிருக்கா? இல்லை நிறைய பேர் சொல்கிறாங்க ரொம்ப எளிமையாக சொல்லுங்கள், ஷார்ட்டாக சொல்லுங்கன்னு. அதை மாதிரி சொல்லணுமா? நான் எப்பயுமே கதைகள் சொல்கிறதால உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், அதனால் செய்வீங்க அப்படிங்கிறதுக்காக தான் என்னோட நேரத்தை ஒதுக்கி பெரிய கதைகளாக சொல்கிறேன். ரொம்ப எளிமையாக சொல்லிட்டு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடாது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வீடியோ பதிவை கொடுக்குறேன். 2வது தண்ணீர் தானம். இந்த தண்ணீர் தானம் நம்மளோட எப்படிப்பட்ட கரணையும் உடனே தீர்த்து வைக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணியை யார் தானம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கைலாய பதவியே கிடைக்கும் அப்படின்னு சிவபெருமானே சொல்கிறாரு. நம்ம சாஸ்திரங்களும் அதை தான் குறிப்பிடுது. இதுக்கும் நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன். பெரியவா தரிசனத்துக்காக ஒரு பக்தர் வராரு. ரொம்ப மனசுடைஞ்சு போய் வரவர் தினமும் பெரியவாவை தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு குங்கும பிரசாதம் வாங்கிட்டு போயிடுவார். இப்படி ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை 3 நாள் தொடர்ந்து வரார். 3வது நாளும் பெரியவாட்ட ரொம்ப கண்ணீரும் கவலையுமாக தான் வராரு. ஆனால் அதை சொல்லாமலே பிரசாதம் வாங்கிட்டு நகர்ந்து போகும்போது பெரியவா அவரை கை சொடக்கி கூப்பிடுவாங்க, இங்கே வா அப்படின்னு. அப்படி வந்ததும் பெரியவா அவர்கிட்ட கேட்பாங்க, என்கிட்ட ஏதோ சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் இங்கே வர, அதை சொல்லாமலே போறியே அப்படின்னதும் அது வரைக்கும் அழுகி அடக்கிட்டு இருந்து அவர் சொல்லுவார், பெரியவா என் சக்திக்கு மீறி ஏகப்பட்ட இடத்துல கடன் வாங்கிட்டேன். அது வட்டி மேலே வட்டி போட்டு என்னோடய வாழ்க்கையை ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. என்னால் அதுலேருந்து மீண்டு வர முடியல. அதுக்கு ஒரு வழி கேட்டு உங்கள்கிட்ட தரிசனத்துக்கு வந்திருக்கிறேன். அதை தான் சொல்ல முடியாமல் இத்தனை பேர் இருக்காங்களே எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருந்தேன். நீங்களே கூப்பிட்டு கேட்டதும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே பெரியவா அதை பற்றி கேட்காத மாதிரி ஒரு கேள்வி கேட்பான். உங்கள் வீட்டு பின்னாடி ஒரு கிணறு இருந்தது, அதில் தண்ணி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. சுற்றி இருந்த எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாக இருக்கும். பெரியவா அவரோட கடனை பற்றி கேட்காம கேணியில் தண்ணி இருக்கான்னு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் சொல்கிறது பெரியவா இல்லையா, அதனால் எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிறதால கேட்குறாங்க. அதுக்கு அவர் இருக்குது பெரியவா, தண்ணி நிறையா இருக்குது, தண்ணி வந்து இளநீ மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ ஒன்று செய், உன்னோட கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் உன் ஊரில்
விசேஷம் நடக்கிற இடத்துக்கெல்லாம் கிணத்து தண்ணியை கொண்டு போய் நிரப்பி வை. அங்கே தாகத்தோடு வர எல்லா மக்களும் அந்த தண்ணியை குடிக்கட்டும். அப்படி நிரப்பும்போது ஏதோ ஒரு நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டு வந்து எல்லா பாத்திரத்துலேயும் தண்ணியை நிரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. வந்தவருக்கு பரம சந்தோஷம். ஏன்னா எல்லாராலையும் செய்ய முடிஞ்சது தான், தண்ணியே தானமாக கொடுக்க சொல்கிறாங்க, அவ்வளோதானே. அதே மாதிரி செஞ்சுருப்பார். செஞ்சுட்டு சில காலம் கழித்து பெரியவாவை பார்க்க வரும்போது இப்போ பூ பழம் பெரிய தட்டு ரொம்ப சந்தோஷமாக வருவார். வந்தவொடனே பெரியவா வந்ததும் பெரியவாவை தரிசனம் பண்ணிவிட்டு, பெரியவா நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சேன். எங்கள் ஊரில் எங்கள் தாத்தா பேரில் இருந்த ஒரு சொத்து, பெரிய சொத்து, அது என் கைக்கு வந்துச்சு. என்னோடய கடனெல்லாம், அப்பயே லட்சத்தில் அவருக்கு கடன், அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டேன். இப்போ கடன் இல்லாத ரொம்ப நிம்மதியாக இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் பெரியவான்னு சொல்லிட்டு பெரியவாட்ட ஆசீர்வாதம் வாங்குவான். இது என்ன பண்ணோம் அப்படின்னா, தண்ணி பொதுவாக ஒரு தாகத்தை நம்மளால் அடக்க முடியாது. பசியை கூட கொஞ்சம் நேரம் அடக்கிடலாம், தாகத்தை நம்மளால் அடக்க முடியாது. அப்படிப்பட்ட தாகத்துக்கு ஒருத்தருக்கு தண்ணி கொடுக்கறதால நம்மளோட பித்திருக்களோட ஆசி நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது, முதல்ல சொன்ன அன்னதானமும் அதே மாதிரி தான், பித்திருக்களோட ஆசீர்வாதத்தை நமக்கு வாங்கி தரும். யார் அன்னதானமும் தண்ணி தானமும் பண்ணுறாங்களோ அவங்கள எந்த காலத்துலேயும் சூரியனோட அந்த கதிர்கள் சுட்டெரிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நீங்களும் எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு, மகாலயபட்ச அமாவாசை நாளைக்கு வருது இல்லையா, நாளைக்குனா கரெக்டாக அக்டோபர் 2, அன்னைக்காவது யாருக்காவது ஒருத்தருக்கு சாப்பாடு, நல்ல திருப்தியான சாப்பாடும் தண்ணியும் கூட தானம் கொடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, நான் மாதத்தில் ஒரு தடவை இதெல்லாம் தானமாக கொடுக்கறத வழக்கமாக வச்சுருக்கேன். பெரியவாவோட அனுஷ நட்சத்திரம் வர அன்னைக்கு, அதே போல் என்னோடய பையன் நட்சத்திரம் வரப்போ அவங்க கையால் தானம் கொடுக்க சொல்லுவேன். நான் நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தப்போ திருப்பதி உண்டியலுக்குன்னு நான் என்ன சம்பளம் வாங்குறேனோ அதில் 10% அன்னதானத்துக்கும் மற்ற தானங்களுக்கும் கொடுக்கறதுக்காக 10% 50,000 சம்பளம் வாங்கினேன். அப்போ 5,000 எடுத்து ஒதுக்கி வச்சுருவேன். நான் சென்னையில் தான் வேலை பார்த்தேன். உடனே பக்கத்தில் 3 மணி நேரம் தான் ட்ரெயின் ஏறினோம்னா போயிட்டு வந்துடலாம். போயிட்டு ஒரு 10 மாதம் இல்லை ஒரு 6 மாதம் பணம் சேர்ந்ததும் போய் உண்டியலில் போட்டு வந்துடும். அதிலேருந்து என் வாழ்க்கை மேலே 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 தான் போச்சே தவிர சரிவை எங்கேயுமே சந்திக்கல. அதை இப்படி நீங்கள் எளிமையாக செய்கிற தானம் உங்கள் கர்மாவை இல்லாமல். அடுத்து 3வது தானம் எண்ணெய் தானம். எண்ணெய், நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ. நல்லெண்ணெய் கொடுக்கறது ரொம்ப விசேஷம், நெய் கொடுத்தா இன்னும் நல்லது. இதை தானம் பண்ணுறதால என்ன பலன் கிடைக்கும்? இது நான் நிறைய கதைகள் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இந்த நல்லெண்ணெய் எதுலேருந்து வருது அப்படின்னா எள்ளுலேருந்து வருது. இந்த எள்ளுக்கான அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா நவகிரகத்தில் சனி. இந்த சனியை திருப்திப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் எள் தானம் நம்மளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். நம்மளோட பித்ருக்கள் ஆசி நமக்கு கிடைக்க செய்யும். கடன் நமக்கு ஏற்படாமல், நம்ம பண தட்டுப்பாடு இல்லாமல், அதாவது பணத்தை வீண் விரயமாகாமல் கட்டுப்படுத்தக்கூடியது இந்த எண்ணெய் தானம். குறிப்பாக தண்ணியும் அதே மாதிரி தான். தண்ணியை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ தானம் கொடுக்குறோமோ அதே மாதிரி சிக்கனமாக செலவு பண்ணோம்னா நமக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்படாது. ஏன் பணத்தை இதெல்லாம் கட்டுப்படுத்துது காப்பாற்றுதுங்கிறத பின்னாடி சொல்கிறேன். பெரியவா தரிசனத்துக்கு ஒரு அம்மா வருவாங்க. பெரியவாட்ட அவங்களோட பிரச்சனையை சொல்லுவாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, அம்மா அப்பா இருந்த வரைக்கும் ஓரளவுக்கு எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது, குடும்பம் தழைச்சிருந்தது. பெரியவா இப்போ விவசாயம் அந்த அளவுக்கு கை கொடுக்க மாட்டேங்குது, கடனை உடனே வாங்கி போட்டு விவசாயம் பண்ணால் கூட போட்ட முதலுக்கே மோசமாக தான் போகுது, ஒன்றும் கையில் நிற்க மாட்டேங்குது, கடன் கொடுத்தவங்கலாம் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல பெரியவா. அம்மா இருந்த வரைக்கும் அடிக்கடி இங்கே வந்துட்டு போயிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் இங்கே மடத்துக்கும் எங்களுக்கும் தொடர்பு கொஞ்சம் விட்டு போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா கேட்பாங்க, உங்கள் தெருவில் ஒரு சின்ன சிவன் கோயில் இருந்தது, எப்படி இருக்குது அப்படின்னு. இல்லை பெரியவா, முன்னாடி அம்மா இருந்த காலம் வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருந்தது, இப்போ கொஞ்சம் சிதிலம் அடைஞ்சிருக்கு, 1 நாள் 2 நாள் பூஜை நடக்கிறது அரிதாக இருக்குது, அம்மா இருந்த வரைக்கும் வாரத்தில் 2-3 நாளாவது பூஜை நடக்கும் அப்படின்வாங்க. உங்கள் அம்மா செஞ்சதை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அம்மா செஞ்சதையா என்னத்தன்னு யோசிப்பாங்க. என்னன்னு யோசிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாவே சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, அவங்க அம்மா என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, அந்த கோயிலுக்கு சின்ன கோயில், அந்த அளவுக்கு பராமரிப்பு இல்லாத கோயில்ன்றதுனால ஒரு 2-3 நாள் தான் பூஜை நடக்கும் போல். ஆனால் தினமும் இவங்க வீட்டில் இருந்து நல்லெண்ணெய் கொண்டு போய் அங்கே இருக்கிற சிவனுக்கு முன்னாடி இருக்கிற விளக்கில் எண்ணெய் போட்டு திரி போட்டு தீபம் ஏற்றி வைக்கிறத வழக்கமாக வச்சுட்டு இருந்துருக்குறாங்க. அவங்க குடும்பத்தில் சின்ன சின்ன கஷ்டங்கள் இருந்தால் கூட எப்பவும் குடும்பம் சந்தோஷமாக நல்ல விருத்தியாக பெரிய கஷ்டங்கள் இல்லாமல் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மா காலத்துக்கு அப்புறம் இந்த பொண்ணு அந்த அளவுக்கு அதை செய்யல போல். அதை பெரியவா குறிப்பிட்டு சொல்லுவாங்க, நீ உன் வீடு பக்கத்தில் இருக்க அந்த கோயில் தீபம் எரியிற மாதிரி பார்த்துக்கோ, மற்றதெல்லாம் அவர் பார்த்துப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதாவது விளக்கேற்றி வை அப்படின்றத சொல்கிறாங்க. உடனே பெரியவா ரொம்ப எளிமையான பரிகாரம் சொல்லிட்டாங்கன்னு அந்த அம்மாவுக்கு சந்தோஷம். போயிடுவாங்க. போயிட்டு ஒரு வாரமோ என்னமோ விளக்கெல்லாம் போட்டிருப்பாங்க. போட்ட உடனே ஒரு நாள் பெரியவாவோட தரிசனத்துக்கு மறுபடியும் வருவாங்க. தன்னோட வீட்டுக்காரோட
பூ பழம் தட்டோடு வருவாங்க, வந்து பெரியவா முன்னாடி நிற்பாங்க. என்ன சிவபெருமான் உன் பிரச்சனைக்கெல்லாம் கண் திறந்துட்டாரா அப்படின்னு கேட்டதும் ரொம்ப சந்தோஷமாக, ஆமாம் பெரியவா, எங்கள் அம்மாவோட தம்பி மாமா வந்திருந்தார், அம்மா பேரில் ஒரு இடத்த வந்து எங்கள் தாத்தா எழுதி வச்சுருக்கிறதா சொன்னார். அந்த இடம் இப்போ அவருக்கு வேணுமா, அதனால் அந்த இடத்துக்கான பணத்தை எனக்கிட்ட கொடுத்துட்றேன், அந்த இடத்த வந்து அவர் பேரில் எழுதி கேட்குறார், எங்களோட கடனுக்கும் கடனாடையும் என் பிரச்சனைக்கும் ஒரு வழி கிடச்சிச்சு பெரியவா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்றதும் அதுக்கு அப்போ சொல்லுவார். சிவன் கோயிலுக்கு நம்ம செய்கிற சின்ன தொண்டு கூட நம்ம வாழ்க்கையை மிக பெருசாக மாற்றிடும். அந்த கோவிலில் விளக்கு எரிய எரிய உன் குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும், போ அப்படியே செய் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புவாங்க. இந்த சம்பவத்தை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா சிவன் கோயிலுக்கு நீங்கள் செய்கிற தொண்டு மிகப்பெரிய பலனை உங்களுக்கு கிடைக்க செய்யும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அமாவாசை தினம், இது வந்து என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன், சிவன் கோயிலுக்கு வந்து நீங்கள் எண்ணெயை வாங்கி தானமாக கொடுத்தாலோ இல்லை தீபம் ஏற்றினாலோ, நான் வந்து நல்லெண்ணெய் சொல்கிறேன், நெய் வாங்கி கொடுத்தாலும் சந்தோஷம்தான், வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் ஏற்றுற தீபம், அந்த கோவிலில் எரியிற தீபம் ஒவ்வொரு நாளும் எரிய எரிய உங்களோட முன்னோர்கள் வந்து பித்ருலோகம் நோக்கி ஒவ்வொரு அமாவாசையும் நம்ம வீட்டுக்கு வந்து அவங்க வந்து நம்ம எப்படி இருக்கோன்னு பார்த்துட்டு நம்ம கொடுக்குற படையில ஏற்றுக்கிட்டு திரும்பி போகும்போது பித்ருலோகம் போகிற வழி இருட்டாக இருக்குமா, அந்த வழியை சுடர் விடுற இந்த தீபம் அவங்களுக்கு வழி காட்டுமா. அதனால பித்ருக்கள் ரொம்ப சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, இந்த எண்ணெயை தானம் பண்ணுறதால நமக்கு கர்ம பலன்படி வர வேண்டிய நோயோட தாக்கம் குறையும், நோய் வரவே வராது அப்படின்னு நம்ம சாஸ்திரமே சொல்லுது. நாலாவது தானம் கோதானம். கோதானம் அப்படின்னா கோனா பசு. நம்ம எல்லாருமே வந்து எளிமையாக இந்த மேலே சொன்ன 3 தானமும் பண்ணிடலாம். கோதானம் பண்ண முடியுமா அப்படின்னா எல்லாராலையும் பண்ண முடியாது, ஆனால் அதுக்கும் ஒரு விதிவிலக்கு இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். இந்த கோதானம் பண்ணுறதால நம்மளோட பாவங்கள் மட்டும் இல்லாமல் 21 தலைமுறை செஞ்ச அத்தனை பாவமும் மன்னிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் நம்ம 21 தலைமுறையும் ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் கஷ்டம் இல்லாமல் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி நடக்கும் அப்படின்னா பசுவுக்கு மட்டும்தான் நாம் உணவு கொடுக்கறதால நம்மளோட பாவங்களை இல்லாமல் போக்க முடியும். 30 கோடி தேவர்களும் பசுவில் வசிக்கிறதா சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஜீவன் தான் பசு. அந்த பசுவுக்கு நாம தானம் கொடுக்கறதால அந்த பசுவையே கன்று இனம் சமயத்தில் தானம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்திரனுக்கு சமமான பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க சாஸ்திரத்தில். இதுக்கு வந்து ஒரு சம்பவம் இருக்கு, அதையும் நான் சொல்றேன். ஒரு பெரியவா பக்தர் பெரியவாட்ட வந்து நிற்பார் ரொம்ப மனக்கலக்கத்தோட. என்ன சொல்லுவார் அப்படின்னா, பெரியவா, நான் வந்து என்னோட காரை கொடுத்து என்னோட நண்பரை என்னோட வேலையை அமிச்சேன். எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட மிகப்பெரிய விபத்தினால என்னோட நண்பரும் காரும் சேதம் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவார். இதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி அந்த குடும்பத்துக்கு எவ்வளவோ பொருளுதவி பண்ணிட்டேன், இருந்தாலும் என்னோட மனசு அதை ஏற்றுக்க மாட்டேங்குது, இதனால எனக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்துருமோ அப்படின்னு பயப்படுறேன். பிரம்மகத்தி தோஷம் என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கிற எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டு ஒரு பிச்சைக்காரனோட கேவலமாக நம்மளை நடத்தும். அதை கூட இல்லாமல் நிம்மதிங்கிறதே இல்லாமல் நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணும். இது வந்து ஒரு கொலை பண்ணவங்களுக்கு வரக்கூடிய தோஷம். இதனால அந்த கொலை செய்யப்பட்ட நபரோட மனசும் உள்ளமும் எப்படி துடிதுடிச்சிருக்குமோ அதே மாதிரி அந்த ஜென்மம் ஃபுல்லாக வாழ்க்கையில் நம்ம அந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இதுதான் பிரம்மகத்தி தோஷத்தோட மிக கொடுமையான விஷயம். இந்த பிரம்மகத்தி தோஷம் போகணும் அப்படின்னா நம்ம பசுவை தானமாக கொடுத்தோம்னா பிரம்மகத்தி தோஷம் வேலை செய்யாது. இப்போ அவர் பயந்து வந்து நிற்கிறதும் அதுக்காக தான் நிற்கிறார், பிரம்மகத்தி தோஷம் வேலை செய்யக்கூடாது. உடனே பெரியவா, சரி நீ எவ்வளோ பிராயச்சித்தம் பண்ணியும் உன் மனசு சரிப்படலன்னு சொல்கிற, அப்படி தானே, நீ ஒன்று பண்ணு, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது பசுமாடு இருக்கும், அதுக்கு உன் கையால் தினமும் ஒரு கைப்பிடி புல்லு கொடு, அதே மாதிரி தினமும் ஒரு வேளை விரதம் இருந்து சாப்பிடு, தினமும் சிவதரிசனம் பண்ணு, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. இதில் என்ன சொல்லி அனுப்பியிருக்காங்க பெரியவா அப்படின்னா, பசுமாட்டுக்கு தன் கையால் புல் கொடுக்கறதால நம்மளோட பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாவமான தோஷமே போகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களால் கோதானம் பண்ண முடியாது எல்லாராலையும் இல்லையா, நீங்கள் சம்பளம் வாங்குகிற நபராக இருந்தாலும் பிஸ்னஸ் பண்ணுற நபராக இருந்தாலும் உங்களோட தொகை ஒன்று ஒதுக்கி, ஏன்னா உங்களுக்கு என்ன தோஷத்தால் நமக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது, என்ன சாபத்தால் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது, நம்மளோட முன்ஜென்மம் என்ன நமக்கு யாருக்குமே தெரியாது. ஜோதிடத்துலேயும் அந்தளவுக்கு அக்யூரேட்டாக சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் யாருமே கிடையாது. இப்போ வேணும்னா வணிக ரீதியாக பரிகாரம் சொல்லுவாங்க, அந்த பரிகாரம்லாம் நம்ம சக்திக்கு அப்பாற்பட்டு தான் இருக்கும். நான் ஜோதிடம் கற்றுக்கணும்னு நினச்சதே இதுக்காகத்தான். ரொம்ப அப்பாற்பட்ட ஒரு இதாக இருக்கும். பொருட்செலவு நம்மளே 10,000 ரூபா பிரச்சனைக்கு தான் போய் அவர்கிட்ட நிற்போம், அவர் நமக்கு 1,00,000 ரூபாய்க்கு பரிகாரம் சொல்லிக்கிட்டு இருப்பார். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். நீங்கள் வேலைக்கு போகிற நபராக இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் பண்ணுற நபராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு கோவிலில் கோசாலை இருக்கும், இல்லைனா தனிநபர் யாராவது கோசாலை வச்சுருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கி நீங்கள் அந்த பசுவுக்கு தீவனம், புண்ணாக்கு, தவிடு இதில் ஏதோ உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கோதானம் பண்ண புண்ணியமும் கோவுக்கு உணவு போட்ட பசுவுக்கு உணவு கொடுத்த புண்ணியமும்
பசுவோட உயிரை காப்பாற்றின புண்ணியமும் 3மே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு பின்னாடி வர 21 தலைமுறை, உங்களுக்கு முன்னாடி உள்ள 21 தலைமுறை செஞ்ச பாவமும் தோஷமும் நீங்கி உங்கள் சந்ததிகள் ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வாங்க. அதோடு இல்லாமல் கோவிந்தா 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 அப்படிங்கிற இந்த நாமத்தை மனமுருகி சொன்னாலே நாம் பசுவை தானம் பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ அத்தனை பலனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு அரிய பதவின்னு சொல்லக்கூடிய வைகுண்ட பதவியே கிடைக்கும். கடைசி தானம் தங்கத்தை தானமாக கொடுக்கறது. தங்கத்தை தானமாக கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இருக்க அத்தனை தோஷமும் நிவர்த்தியாகவும் இந்த பிறவியிலேயே நம்மளோட தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தானம் தான் தங்கத்தை தானமாக கொடுக்கறது. பெரியவா வாழ்ந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். பெரியவாவோட தரிசனத்துக்கு ஒரு பக்தர் வருவார். அவர் என்னவா இருக்கார் அப்படின்னா, அவர் ஆசிரியராக பணிபுரியறதா தான் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அப்படி அவர் பெரியவாட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா, தனக்கு ஒரு பெரிய நோய் இருக்கதாகவும் அது சரியாகணும் அப்படின்னு சொல்லி பெரியவாட்ட பிரார்த்தனை பண்ணுவார். நீ என்ன தொழில் பண்ணுறன்னு கேளுன்னு பக்தர்கிட்ட சொல்லுவாங்க. எல்லோரும் சொல்லுவாங்க அவர் ஆசிரியராக இருக்கார் அப்படின்னு. வேறு என்ன தொழில் பண்ணுறாருன்னு கேளு அப்படின்னு தான் ஒரு தங்கத்தை வாங்கி விற்கிற வியாபாரம், ஒரு நகைக்கடை மாதிரி பண்ணிகிட்ருப்பார். அது தெரிஞ்சு பெரியவா ஒன்று, அப்படியா சரி அப்போ ஒன்று பண்ணு, இங்கே பூஜை நடக்கும், அப்போ நிறையா பெண்கள்லாம் வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் மாங்கல்ய சரடு அதை தானமாக கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. வந்தவர் தங்கம் தொழில் பண்ணுறாருன்னு யாருக்குமே தெரியாது. அது பெரியவா தெரிஞ்சுக்கிட்டது பெரிய ஆச்சரியம் இல்லை. ஏன்னா பெரியவாவோட சக்திக்கு இதெல்லாம் சாதாரணம். ஆனால் அவருக்கு ஏற்பட்டிருக்க தோஷத்துக்கு அவர் பண்ணுற அந்த தொழிலேருந்து நிவர்த்தி சொன்னாங்க பாருங்கள், அதுதான் பெரிய விஷயம். தங்கத்தை தானமாக பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி தானமாக பண்ணுவார். அவருக்கு ஒரு பெரிய நோய் இருக்கும். நோய் பேர் சொல்ல வேணான்றதுனால தான் சொல்லலை. அது சரியாயிடும். ஏன் அப்படின்னா, நான் கூட மனசுடைஞ்சி போய் நிறைய பேர் என்கிட்ட பேசும்போதோ மெயில் பண்ணும்போதோ சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட நான் சொல்லுவேன், ஒரு முறை காஞ்சிபுரம் போங்க, இப்படி உங்கள் பிரச்சனை என்னவோ அதை மனசார காமாட்சிக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு உன்னோட உண்டியலில் உங்கள் சக்திக்கு ஏற்பட்ட மாதிரி 1/4 கிராமோ 1/2 கிராமோ என்ன போகிறனோ சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே தீர்ந்துடும். நான் இதை பல முறை பல பேருக்கு சொல்லி பல பேருக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. உங்களுக்கும் நடக்கும். சக்திக்கு அப்பாற்பட்டதாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. 1 கிராம், அதாவது குறைஞ்சது 1/2 கிராம் 1/4 கிராம் எல்லாமே கிடைக்கும். நம்ம என்ன 1/2 கிராம் வாங்குறதுக்கு எவ்வளோ செலவிட போகுது? தினமும் 500 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் கூட ஒரே ஒரு மாதத்தில் ஒரு நாள் சம்பளத்தை ஒதுக்கி வச்சிங்கன்னா 10 மாதத்தில் 1/2 கிராம் எவ்வளோ விற்கிது? 4000 ரூபா விற்கிதா? வாங்கி தானமாக கொடுத்தீங்கன்னா உங்களோட சகல விதமான தோஷமும் போயிடும். இதுக்கு மனசு மட்டும் இருந்தால் போதும். இப்போ நான் மேலே சொன்ன 5 இல்லாமல் நிறைய தானங்கள் இருக்குது. அதுக்கு நிறைய பலன்களும் இருக்குது. எளிமையானது. மேலே இந்த 5 தானத்தையும் சொன்னேன். இது எப்படி நம்ம பணத்தை காப்பாற்றோன்னா, உங்களுக்கு மேலே சொன்ன 3 கிரகமும் 12ஆம் இடமாவோ இல்லை குறிப்பிட்ட சில இடங்கள் 4, 8 சில மோசமான தசா புத்தி இதெல்லாம் வர்றப்ப நீங்கள் என்ன சம்பாதிச்சாலும் கடனாளியாக மட்டும்தான் இருப்பீங்க. எவ்வளோ ஆரோக்கியம் உள்ள நபராக இருந்தாலும் மருத்துவமனைக்கு தூக்கி கொட்டி கொடுக்க வேண்டியது வரும். என்னோட அனுபவத்திலேயே சொல்கிறேன். இந்த சமயம் இது வராமல் உங்களை காப்பாற்றக்கூடியது மேலே சொன்ன 5 தானமும். அதை விட இன்னும் எளிமையான தானங்கள்லாம் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம கொடை இருக்கு இல்லையா, மழைக்காக பிடிக்கிற கொடையை யாருக்காவது தானம் பண்ணோம் அப்படின்னா 1000 ஆண்டு வருண லோகத்தில் நமக்கு வாழ்கிறதுக்கு இடம் கிடைக்கும். இந்த கட்டில், மெத்தை, ஜமுக்காலம், பாய் இதெல்லாம் தானம் பண்ணோம் அப்படின்னா சந்திரலோகத்தில் நம்ம சுகமாக வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. வஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடையை தானம் பண்ணோம் அப்படின்னா 1000 ஆண்டு வாயு லோகத்தில் வாழ்கிற பாக்கியம் கிடைக்கும். ஆலயத்துக்கு யானை வாங்கி கொடுத்தனா இந்திரனுக்கு சமமான ஆசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குதிரையையும் பல்லக்கும் தானமாக கொடுத்தோம் அப்படின்னா இந்திரனோட காலம் வரைக்கும் வருண லோகத்தில் வாழலாம் அப்படின்னு நம்ம சாஸ்திரமே சொல்லுது. கோயிலுக்கு நந்தவனம் அமைச்சு கொடுத்தோம்னா வாயு லோகத்தில் வாழ்கிற பாக்கியம் கிடைக்கும். தானியம், நவரத்னம் இதெல்லாம் தானமாக கொடுத்தோம்னா மறு ஜென்மம் அறிவாளியாயும் தீர்க்காயில் உள்ளவங்களாக பிறக்க முடியும். நம்ம பயனே எதுவுமே கருதாமல் கொடுக்குற தானம் மரணம் உன்னதமாக இருக்கும். மீண்டும் பிறவா நிலை ஏற்படும். யாருக்காவது பண உதவி, பணத்தை தானமாக கொடுக்குறோன்னா ஸ்வேத தீபத்தில் நெடுங்காலம் வாழ்கிற பாக்கியம் கிடைக்கும். அதுக்கப்புறம் தாமிர பாத்திரம், எள் இதெல்லாம் தானம் கொடுத்தோம் அப்படின்னா திடகாத்திரமாக தீர்க்காயிலோடு வாழ முடியும். சுவையான பழங்களை தானம் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு கனிக்கு 1 ஆண்டு வீதம் கந்தர்வ லோகத்தில் வாழ்கிற பாக்கியம் கிடைக்கும். தண்ணீர் தானம் ஏற்கனவே சொல்லிட்டேன், கைலாச பதவி கிடைக்கும். இதுக்கப்புறம் கடைசியாக ஒரு தானம் நம்ம எல்லாராலையும் கொடுக்க முடிஞ்சுது, இரத்த தானம். இந்த இரத்த தானம் பண்ணுறதால ஒரு உயிரியே காப்பாற்றின
ஒரு புண்ணியம் கிடைக்கிறதால நமக்கு வர வேண்டிய மரணத்தை கூட தடுத்து நிறுத்துகிற சக்தி இந்த இரத்த தானத்துக்கு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வயது வந்தவங்க, அந்த குறிப்பிட்ட கட்டுப்பாடுகள்லாம் இல்லாத நபராக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை இரத்த தானம் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. சிலருக்கு 8ல் செவ்வாய் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு விபத்துக்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த சமயத்தில் அடிபட்டு ரத்தம் விரயமாகும் அப்படிங்கிறதான் அதோட அடிப்படை நோக்கம். அதுக்கு முன்னாடியே நீங்கள் ரத்தத்தை ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு தானமாக கொடுத்துட்டீங்கன்னா புண்ணியத்துக்கு புண்ணியமும் ஆச்சு. நீங்கள் இந்த 8ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் உங்களுக்கு ரத்தத்தை விரயமாக்க வேண்டியதுக்கு விரயமானதுக்கு மாதிரி ஆகிடும். ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் பண்ணுவீங்க. ஆனால் ஒன்று நீங்களே மனமும் புண்ணியத்தை சேர்த்துக்கிறீங்க, இன்னொன்று அதுவாக அதோட செயல்படுத்திக்கிற மாதிரி ஆகிடும். இது 2 இல்லாமல் இப்போ மேலே சொன்ன இந்த 5 தானம் 6வதாக ரத்த தானம் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, இதையும் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு மகாலய அமாவாசை வருது. முடிஞ்சால் இதில் 5 தானத்தையும் நாளைக்கு செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட கஷ்டம் எதுவாக இருந்தாலும் உங்கள் பித்ருக்களால் அந்த கஷ்டம் இல்லாமல் செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பண கஷ்டம் வராது. நான் மேலே சொன்ன எல்லாத்துலேயும் கவனிச்சிங்கன்னா தெரியும், பெரியவா ஒரு தானம் சொல்லியிருப்பாங்க. அந்த தானத்தை பண்ண உடனே அவங்க பண பிரச்சனை உடனே சரியாயிருக்கும். உடனடியாக உங்களுக்கு பணத்தை தரக்கூடிய மிக சக்தி வாய்ந்த தானங்கள் இந்த 5 தானங்களும். எல்லாராலையும் செய்ய முடியும், எல்லார் சக்திக்கும் உட்பட்டது. நம்பிக்கையோடு செய்யுங்க, பிரச்சனைகள் உங்களை விட்டு ஓட ஆரம்பிக்கும். நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களோட சந்ததிகளும் கஷ்டம் இல்லாமல் வாழ்வாங்க. தானம் மட்டும்தான் உங்களோட சந்ததிகளை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய சொத்து. நீங்கள் என்ன சொத்து சேர்த்து வச்சாலும் அது உங்களுக்கு சரியான கர்ம பலன் இல்லை அப்படின்னா அதை இழந்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பணக்காரர்கள் நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். ஒரு காம்ப்ளெக்ஸ் வச்சுருந்தார், பெரிய காம்ப்ளெக்ஸ். அதோட வாடகையே லட்சத்தில் வரும். திடீர்னு அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனையாகி கோர்ட்டு கேஸ்னு ஆயிடுச்சு. திடீர்னு கோர்ட் கேஸ் முடிகிற வரைக்கும் 2 பேருக்குமே அது இது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஒரு பேக்கரியில் போய் வேலை பார்க்குற சூழ்நிலை ரொம்ப கஷ்டப்பட்டார். அவர்கிட்ட நான் சொன்னேன், நவதானியங்களை போட்டு தினமும் ஒருத்தருக்காவது சாப்பாடு கொடுக்கறத வழக்கமாக வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். அவர் அப்படியே பண்ணார். அப்படியே பண்ணதுனால திடீர்னு ஒரு நாள் அவங்க அண்ணனுக்கு இதை விட முடியலன்னு சொல்லி அவங்க வீட்டில் எல்லாரும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பேசவும் உடனே இவரும் பதறி அடித்து போய் அவங்கள பார்க்க போயிருக்காரு. போகவும் அப்புறம் குடும்பத்தில் எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேச இந்த மாதிரி பிரச்சனை நம்ம பண்ணியிருக்கக்கூடாதுன்னு அப்புறம் 2 பேருக்குள்ளேயுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர, அதுக்கப்புறம் 2 பேருமே சமாதானமாக போயிட்டு அந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறோன்னு சொல்லி தங்களுக்குள்ளேயே சரிசமமாக பிரிச்சுக்கிட்டு பழையபடி அவருக்கு அந்த காம்ப்ளெக்ஸில் ஒரு பகுதி, இவருக்கு பாதி அவங்க அண்ணனுக்கு பாதியாக பிரிச்சுக்கிட்டு இப்பயும் போல் அவர் அவரோட நார்மல் வாழ்க்கைக்கு திரும்பிட்டார். இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. அது மாதிரி இந்த தானத்துக்கு உடனடியாக பலன் தரக்கூடிய ஆற்றல் இருக்குது. நம்பிக்கையோடு செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையும் கூட உடனே மாறும். நம்பிக்கை தான் முக்கியம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.